அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய காலை நேர செய்தி. மதியத்துக்கு வரக்கூடிய காரணம் கொஞ்சம் வேலைப்பளு அதிகம். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலாக ஓட்டம். கிளைமேட் சேஞ்ச், அதாவது ருத்தூபா காலநிலை ஆரம்பிச்சிருக்கிறதால வயதானவர்கள் நிறைய பேர் நோய்வாய்க்குட்படுறாங்க. அதே மாதிரி தான் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ நம்ம வீட்டு பணிப்பெண்ணுக்கும் சுகம் இல்லை. ஹாஸ்பிட்டல் பாபா கூட்டிகிட்டு போய் அவங்களே பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணி சில மருந்துகளை சஜஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா பெனடோலை மட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. நோய் தீர போகிறதில்லை. இன்றைய நாள் ஓட்டம் அதுதான். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரு. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே இது போன்று நடந்திருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 72 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 250 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 654 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 429 ஃபேல்ஸ். தங்க விலை படிப்படியாகவே மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தங்கம் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. உத்தரகாண்ட் பகுதிகளில் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். காணாமல் போன பல பொதுமக்கள். தராலி தீவு மாயமானது. மாமாவின் 4 அக்கௌண்ட்களில் இருந்த பணம் காணாமல் போனது. அறையை திறந்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. ஷுவைக்கள் மீண்டும் தீ விபத்து. உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. மீண்டும் கைது. இதோ சாராயம் கொண்டு வந்த கன்சைன்மெண்ட் அதிரடியாக தடுத்து நிறுத்தப்பட்டது. நைஜீரியாவில் இருந்து புறாக்கள் இறக்குமதி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தொடர்ந்துமே எச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. குவைத்தில் தற்போதைய சூழலில் அதிகமான வெப்பநிலை ஒரு புறம், இன்னொரு புறம் ருத்தூபா காலநிலை. தற்போதைய ருத்தூபா காலநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னா, சாதாரணமாக அந்த புதிய இந்த கிளைமேட்டை புதிதாக முகம் கொடுக்குறவங்க, அதாவது இந்த கிளைமேட்டுக்கு புதிதாக பழக்கப்பட்டு வாரவங்களுக்கு இது ஒரு உடல் சோர்வையும் மற்றும் அந்த உடம்புல சக்தி இல்லாத ஒரு தன்மையும் உருவாக்குது. இப்போ எங்களுடைய வீட்டு பணிப்பெண்கும் அதுதான் நடந்தது. வெளியில் அவங்க துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் போய் அந்த மெஷினில் கடைசியில் வெயில் அந்த ருத்தூபாவில் நின்னதால் வியர்வை அதிகமாகி அவங்களுக்கு அந்த உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். في 24/8 والاجواء رطبه فان يكون الوسم فيها امطار وخير ربيع، لكن اذا ضرب والرياح الشماليه فان الوسم يكون فيها امطار ضعيفه بسبب استمرار الرياح الشماليه الجافه. فمع استمرار الرطوبه فانها تبشر ان شاء الله في انكسار الحراره والوسم ان شاء الله فيها امطار وخير، وقد تدخل علينا إن شاء الله الأمطار مبكر بإذن الله تعالى. நேற்றைய தினம் உத்தரகாண்ட் தராலி கிராமம் 20 நொடிகளில் காணாமல் போயிருக்குது. மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒரு கிராமத்தையே அப்படியே அடித்து செல்லக்கூடிய காட்சி பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுவும் மக்கள் புழக்கத்தில் இருக்கும்போது, மக்கள் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது, வீடுகளில் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது வரைக்கும் பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போனவங்க
தேடப்பட்டு வராங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது மீட்பு குழுவால். உண்மையிலேயே மலையடி வாரங்களில் இந்த அணைகளுக்கு பக்கத்தில் ஆற்று கடலுக்கு பக்கத்தில் இந்த வீடுகள் இருக்கிறது எவ்வளோ ஆபத்தானதுன்னு இந்த மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தம் வரும்போது தான் தெரியுது. இறந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். காணாமல் போனவர்களும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் விரைவில் மீண்டு வர எங்களுடைய பிரார்த்தனைகள். கிட்டத்தட்ட 1600 புறாக்களை சட்டவிரோதமாக கடத்த முயற்சி செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நைஜீரிய நாட்டை சார்ந்த ஒரு சிலர் குவைத்துக்குள் இந்த புறாக்களை கடத்த முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அக்கௌண்ட், 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 4 அக்கௌண்ட்டில் இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்துட்டாங்க மாமா. எப்படி, என்ன ஆனது? ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் அப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கும்போது மாமாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அக்கௌண்ட் ஒன்றுலையுமே பணம் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட சிடி பேங்க்குடைய அக்கௌண்ட் திறக்கிறது, லோன் எடுக்கிறத பற்றியெல்லாம் நிறைய விடயங்கள் சொல்லித்தரேன். ஆனால் சொல்லும்போது கூட எனக்கு மனசில் ஒரு பக்கம் பதட்டம் என்னென்னா, ஏன்னா யாருக்குமே இது சரியாக சிலருக்கு வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியாது. கடைசியில் பணத்தை போட்டு வேறு ஏதாவது ஒரு லிங்க்லேயோ வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ இழந்துட்டீங்கன்னு வைங்க, மொத்தமும் போயிடும். ஏன்னா எப்படா நம்மளுடைய பணத்தை ஆட்டையை போடலாம் அப்படின்னு ஒரு சிலர் காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க, எந்த நேரத்தில் மாட்டுவோன்னு. ஆணைக்கும் அடிசரக்கும்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு எத்தனையோ அவேர்னஸ் பண்ணுறேன். எனக்கே சில நேரங்களில் மிஸ் ஆகியிருக்குது. இதை பற்றி சரியான நாலேஜ் இல்லாமல் அக்கௌண்ட் திறந்து பணத்தை போட்டு கார்டை ஆக்டிவ் பண்ணி ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பாதுகாக்கட்டும், மொத்தமுமே போயிடும். தயவு செய்து ரொம்ப கவனம் பாருங்கள். குவைத்தி பெண்ணுடைய 4 அக்கௌண்ட், ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன், ஒரு அக்கௌண்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதால் 4 அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணமும் போயிருக்குது. ரொம்ப கவனம். அப்ளிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க இந்த நாடுகளில். அதே போல் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் நேற்றைய தினம் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. அதே போல் அறையை திறந்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அறையில் தோண்ட வெளிவரும் போதை பொருட்கள். ரூம் ஃபுல்லாகவே போதை பொருட்கள் தான் நிறைஞ்சு போய் இருந்திருக்குது. அதிகமான போதைப் பொருள். ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தயவு செய்து போதைப் பொருள் விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக உணவு பாதுகாப்பு குழு தொடர்ந்துமே சோதனை பண்ணுறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் நன்றிகளும். ஏன்னா முடிஞ்ச எக்ஸ்பயர் டேட்டை திருப்ப புதுப்பிச்சு அதை சேல் பண்ணுறானுங்கன்னா எவ்வளோ பெரிய நாசகாரனுங்களாக இருப்பானுங்க. தேங்க்யூ ஃபுட் அத்தாரிட்டி குவைட். ضبط أحد المخازن يقوم بتمديد فترة صلاحية الأجبان. تم ضبط 8452 علبة. يقوم بمسح التواريخ ووضع تواريخ جديدة. طبعا هذا تاريخ الانتهاء 9/8/2025. وهذه الماكينة المستخدمة في وضع التواريخ، وهذه التواريخ الجديدة التي تم وضعها. نلاحظ هنا هذه المنتجات كلها تم مسح تواريخها، وهذه أدوات المسح التي يتم استخدامها. هذه أدوات المسح التي يتم استخدامها. نلاحظ هنا المخالف يقوم بنزع الملصقات الخاصة في المادة الغذائية. يقوم بنزع الملصقات وتمديد فترة الصلاحية. هذه الملصقات كلها تم نزعها من الكراتين وتمديد فترة الصلاحية، وهي جاهزة للتسويق.
وعليه سوف يتم تحرير محضر ضبط مخالفة تداول أغذية مغشوشة غير مطابقة للمواصفات والمقاييس المعتمدة، وسوف يتم غلق المنشأة واتخاذ الإجراءات القانونية لتحويل المخالفين إلى النيابة العامة. هذه الكمية اللي تم تجهيزها، هذه المنصات تم نزعها ووضع التواريخ الجديدة اللي تم ضبطه فوق بالماكينة بوضع التواريخ الجديدة. هذه جاهزة للتسويق، هذه كلها جاهزة للتسويق. அடுத்த கன்சைன்மெண்ட் சிக்கி இருக்குது, போதைப் பொருள் கன்சைன்மெண்ட். இதோ மதுபான பாட்டில்கள் கண்டெய்னரில் மறைச்சி கொண்டு வரப்பட்டிருக்குது. அதனடியாக குவைத்துடைய சுங்கப்பிரிவு உடனடியாக டீல் பண்ணி கைப்பற்றி இருக்கிறாங்க. கார்கோ கண்டெய்னர்கள்லாம் இனி தீவிர செக்கின்ல இருக்கும்.